நேர்களுக்கு ஹாப்பி தீபாவளி. தீபாவளி வந்தாலே என்ன செய்வோம்? வெடி வெடிப்போம், ஸ்வீட் திம்போம், மட்டன் வாங்குவோம், டிவியில புது படம் பார்ப்போம், வெளியில படத்துக்கு போவோம். இந்த மாரி வரிசையா நிகழ்வுகள் நடக்கும். அதேபோல சர்வதேச அரசியல் ரீதியா சீனாவோட பேர் அடிவாங்கும். எப்ப? தீபாவளி சமயத்துல பூரா அடிவாங்கும். அதுக்கு காரணம் என்ன அப்டின்னா, இந்த சீன பட்டாசு வந்துரும். உள்ளூர் பட்டாசுக்கே வேலை இல்லாம போயிருச்சு. சீன பட்டாசு வந்துருச்சு அப்படின்னு நம்ம ஆட்கள் சொல்லக்கூடும். அது தனி அரசியல். அது இங்க தேவை கிடையாது. இந்த சீன பட்டாசோட வருகை உள்ளூர் மார்க்கெட்ட ஃப்ளட் பண்ணும். அதனால தீபாவளிய ஒட்டி சீன பட்டாசு. அதே சமயம் இந்தியா தீபாவளி கொண்டாடுது, சீனா கல்லா கட்டுது அப்படிங்கிற விஷயமும் ஓடும். அது உண்மையும் கூட. காரணம் இங்க இருக்கக்கூடிய பல பொருட்கள் சீனாலருந்து ஜாஸ்தியா இறக்குமதி ஆகும். தீபாவளி சமயத்துக்கான அந்த டெக்கரேஷன்லேருந்து பல விஷயங்கள். பட்டாசு மட்டும் நம்ம கண்ண உறுத்தும். பல விஷயங்கள். பட்டாசு கண்ண உறுத்துறதுக்கு என்ன காரணம்? 2 நிமிஷத்துக்கு முன்னாடி பார்த்தா, அந்த சின்ன பிட்டு தகவல் தான். இப்படி ஓடும். இத தவிர்க்கவே முடியாதுங்கிற மாரி இருக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஒர்க் பண்ணி அதெல்லாம் குறைச்சுக்கிட்டு வரும். அப்படி இருக்கும்போது, இந்த தடவ பட்டாச தூக்கி சீனாவுக்குள்ள போட்டா எப்படி இருக்கும்? அப்படிதான் சம்பவத்த இந்தியா பண்ணிட்டோம். சீனாவுக்குள்ள மட்டும் பட்டாசு கிடையாது. பாகிஸ்தான்குள்ளேயும் பட்டாச போட்டு தீபாவளி கொண்டாடி இருக்கோம். பாகிஸ்தான் மட்டும் கிடையாது. அண்ணன் அமெரிக்காவும் உஷாரா இருக்கணும். அவன் ஊர்லயும் தீபாவளி கொண்டாடிட்டோங்கிறத இந்தியா சம்பவம் மூலியமா எடுத்து காட்டியிருக்கு. அப்படி என்ன சம்பவம்? அப்படின்னா ரொம்ப இனி வருங்காலங்கள்ல பாகிஸ்தானுக்கு ஒரு பய ஆயுதம் வைக்கிறதுக்கு யோசிப்பான். இப்பவும் யோசிக்க தான் செய்றான். காரணம் பேமெண்ட்டையும் அவனே குடுக்கணும், ஆயுதத்தையும் அவனே குடுக்கணும். உள்ளூர் மக்கள்ட்ட அது பூரா சர்வதேச அரசியல்ல ஒரு ராஜதந்திர விளையாட்டு அப்படின்னு சொல்லி ஏமாத்திக்கணும். இப்படி விளையாடுறது 3 பேருக்கு தான். அமெரிக்கா, சவுதி, சீனா. இல்ல சவுதிய லிஸ்ட்ல இருந்து ஓரமா வச்சிடலாம். பெரும் பிரச்சனை கிடையாது. அமெரிக்காவ கொஞ்சம் வில்லங்கம். சீனாவ பொறுத்தவரை பொம்மை தான். இருந்தாலும் இந்த ஒட்டுமொத்த பிளேயர்களுக்கும் இப்ப சரியான சவுக்கடி மாரி இந்தியா சம்பவம் பண்ணிருக்கு. காரணம் என்ன? இப்ப நடந்த இந்தியா, பாகிஸ்தான் யுத்தத்துல இந்தியா பாகிஸ்தானுக்கு மரணடியே குடுத்துச்சு. அதுலருந்து தப்பிச்சோம், பொழச்சோம்னு ஓடி போறதுக்குள்ள அவனுக்கு விடிஞ்சு போச்சு. இந்தியா வெற்றிய அறிவிச்சு, வெற்றி கொண்டாட்டத்தை எல்லாம் முடிச்ச அன்னைக்கு வெற்றி அப்படின்னு சொல்லி நம்ம தீபாவளி ஸ்வீட் எடு, கொண்டாடு, வெடி போடுன்னு அம்புட்டையும் முடிச்சதுக்கப்புறம், ஓகே இனிமே நம்மள அடிக்க மாட்டாய்ங்க அப்படின்னு ஒரு கிளியர் சிக்னல் கிடைச்ச அப்புறம் தான் ஆசிம் முனிர் வெளியில வந்து ஊர் உலகம் பூரா ஓடி கடைசியில உள்ளூர்ல வந்து டேங்க்குக்கு மேல நின்னு கீழ 4 ஸ்டார வச்சு எல்லா படத்தையும் காட்டி உள்ளூர் மக்கள ஏமாத்திக்கிட்டு திரிஞ்சான். அந்த படமெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்தியா எப்புட்லாம் அடிச்சோம் அப்படிங்கிறத விலாவாரியா சொன்னோம். அதுக்கு பதில் ஏதாச்சும் சொல்லுங்கடா அப்புட்ன்னா சொல்லவே மாட்டேன்ட்டாய்ங்க. அத விட்டுட்டு நேர அமெரிக்கா பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிட்டாய்ங்க. ட்ரம்ப் தான் யுத்தத்த நிறுத்தினாரு. "அண்ணே நீ தான் நிறுத்தினனே" அப்படின்னு சொல்லி ஏகபோக வசனம். எங்க வெளியில இருந்துகிட்டு, பாகிஸ்தானுக்குள்ள போய்க்கிட்டு, இந்தியா கெஞ்சிச்சு நம்ம தான் நிறுத்தினோம் அப்படின்ட்டாய்ங்க. எங்க? ஆசிம் முனிர உள்ளூர்காரனே தொடர்பு கொள்ள முடியல. பங்கருக்குள்ள போய் டிஸ்கனெக்ட் பண்ணிக்கிட்டாய்ங்க கம்யூனிகேஷன. இந்த லட்சணத்துல இவங்க கிட்ட போய் கெஞ்சினாய்ங்களாம். ஆனா இத சொல்றதுக்கு 1 மணி நேரம் முன்னாடி நாட்டுக்கு வெளில உட்கார்ந்து ட்ரம்ப் தான் நிறுத்தினாரு. அடேங்கப்பா! வீராதி வீரர், சூராதி சூரர், நோபல் பிரைஸ் அவன் குடுக்காட்டியும் சரி, எங்க ஊர் கடையெல்லாம் நாங்களே அச்சடிச்சு தரோங்கிற ரேஞ்சுக்கு வந்துட்டாய்ங்க. ட்ரம்ப் உஷாராயிட்டாரு. "டேய் உன்னைய மாரி என்னைய நெனச்சியாடா? போடா அங்கிட்டு" அப்படின்ட்டாரு. நடந்துச்சான்னு கேட்கக்கூடாது. இப்படி தொடர்ந்து பாகிஸ்தானுக்கு அந்த சம்பவத்து மூலியமாவே பல அதிர்ச்சிகள குடுத்தோம். இப்படி அதிர்ச்சிகள குடுத்துக்கிட்டு இருக்கும்போது, ஒரு மிசைல தட்டி விட்டாய்ங்க. அது பெருசா வெடிக்கல. அதாவது டார்கெட்ட ரீச் பண்றதுக்கு முன்னாடியே வெடிக்காமயே விழுந்து தொலைஞ்சிருச்சு. அப்படியே பக்காவா மிசைல் மாட்டிக்கிச்சு. இந்த மாரி நடக்குமா அப்படின்னு கேட்டா நடக்கும். ஆனா அதோட ரேஷியோ அப்படிங்கிறது 0.001% மாரி இருக்கும். அதுதான் உண்மையான ஒரு ராணுவ வலிமை. இப்ப ரஷ்யாவுக்கும் இந்த மாரி நடந்திருக்கு. அமெரிக்காவுக்கும் நடந்திருக்கு. ஆனா, அதோட கால்குலேஷன் சதவீதத்துல போட்டோம் அப்டின்னா ரொம்ப கம்மியா இருக்கும். ஆனா, சீனாவுக்கு இது அடிக்கடி நடக்கும். அப்படிதான் இந்த விஷயம். இப்ப சீனாவோட அந்த மிசைல தூக்கிட்டோம். R-15 மிசைல தூக்கி முழுக்க பிரிச்சு போட்டோம். எப்படி ரஷ்யாவும், அமெரிக்காவும் தேடுவாய்ங்க. எது எங்கிட்டாச்சும் ஒரு ரஷ்ய ப்ராடக்ட் சிக்காதா? எது கையில சிக்கிறதுலாம் 2வது விஷயம். முதல்ல அப்படி பறக்கும்போது தூரத்துல இருந்து பார்த்தாலே போதும். சிக்னல்கள் மூலியமா டெக்னாலஜி அப்படியே உருவி எடுக்கிறதுக்கு துடிப்பாய்ங்க. அமெரிக்கா ரஷ்யாவ பார்த்து, ரஷ்யா அமெரிக்காவ பார்த்து. எங்கேயாச்சும் சோதனை பண்றாய்ங்க அப்படின்னு தெரிஞ்சுச்சுன்னா, அந்த இடத்திலேயே போய் காத்து கிடப்பாய்ங்க. தப்பி தவறி அந்த ஆப்ஜெக்ட் விழுந்து தொலைஞ்சிருச்சு, ஓடி போய் லபக்குன்னு தூக்கிட்டு போயிருவாய்ங்க. அப்பேற்பட்ட விஷயங்கள வல்லரசு நாடுகள் செய்யும். இப்ப ரஷ்யா, உக்ரைன் யுத்தத்துல கேட்கவே வேணாம். அமெரிக்க ஆயுதத்த ரஷ்யாக்குள்ள வருது, ரஷ்யா தூக்கிட்டு போயிருது. ரஷ்ய ஆயுதம் உக்ரைனுக்குள்ள வருது, உக்ரைன்ல இருந்து அமெரிக்கா தூக்கிட்டு போயிருது.
இப்படி தூக்கிட்டு போய் அந்த பார்ட்ஸ கழட்ட வேண்டியது, அத ரீஇன்ஜினியரிங் பண்ண வேண்டியது, அதே மாரி உருவாக்கிரலாம். இல்ல அந்த பேட்டர்ன்ல இனிமே வரப்போற அம்புட்டு மிசைல்களையுமே நம்மனால நியூட்ரலைஸ் பண்றதுக்கு கவுண்டர் பொசிஷன் எடுத்துடலாம். இப்ப சீனாவோட R-15 அப்படி மாட்டிக்கிச்சு. இந்தியா அத உருவிருச்சு. ரீஇன்ஜினியரிங் முடிச்சுட்டோம். அது பக்காவாவும் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லி அறிவிச்சது மட்டும் இல்லாம, எல்லா பைலட்டையும் மைலேஜ்ன்னு ஒண்ணு இருக்கும். பொம்மையா இருந்தாலும் அதுல ஏதோ ஒரு மைலேஜ் இருக்கும்ல. அந்த மாரி சில விஷயங்கள தூக்கி இந்தியாவோட மிசைல்ல வச்சுட்டோம் அப்படிங்கிறதை இந்தியா அறிவிச்சு தீபாவளிய கொண்டாடிருச்சு. பட்டாசு தூக்கி சீனாவுக்குள்ள போட்டுருச்சு. அதிபர் ஷி ஜின்பிங்க்கு பார்த்தோனே படு டென்ஷன் ஆயிருக்கும். நம்ம தீபாவளி கொண்டாடுறோம், அந்த ஆளுக்கு டென்ஷன் ஆயிருக்கும். ஏன்டா எம்புட்டோ மிசைல்ல தண்ணிய ஊத்தி வச்சீங்க. அந்த கருமத்துல மட்டும் ஏன்டா ஊத்தல அப்படின்னு சொல்லி திட்டியிருப்பார். இதுக்கு முன்னாடி அதாவது இந்த செய்தி கொஞ்சம் முன்னாடி போயிருச்சு அப்படின்னா, அந்த ஜெனரல வேலைய விட்டு தூக்கியிருப்பார். ஆனா இப்பதான் அவர் பெரிய அளவு ஆட்கள பூரா தூக்குறார். 2ஆம் கட்ட ஜெனரல்கள பூரா தூக்கி வீசினார். நேரம் கிடைக்கும்போது விரிவா போவோம். அதனால தூக்கி வீச ஆள் இல்ல. அதனால கூப்பிட்டு உண்மைய திட்டிட்டார். உண்மையான நிலைமை என்ன? எவ்வளவோ விஷயத்துல தண்ணி ஊத்துனேன். இந்த கருமத்துல ஊத்தி வச்சிருந்தா இப்ப மாட்டியிருக்காதுல்ல அவனுங்கள்ட்ட அப்படிங்கிற மாரி வச்சு செஞ்சிருப்பாரு மனுஷன். இதை நான் போய் பார்க்கல. பார்த்தியான்னு கேட்கக்கூடாது. இனி பாகிஸ்தானுக்கு ஆயுதம் வைக்கும்போது பல தடவை யோசிப்பார்கள். கட்டாயம் யோசிப்பார்கள். காரணம் ஆயுதம் இந்தியா கிட்ட சிக்கிச்சு. இந்தியா ரீஇன்ஜினியரிங் பண்ணிரும் அப்படின்னு. பண்ணி அதுலேருந்து மைலேஜ் இருந்தா அதை தூக்கி அவனுங்க வச்சுக்குவாங்க. அதே சமயம் இதோட ஒட்டுமொத்த பேட்டர்ன்லயும் வரக்கூட மிசைல்களை நியூட்ரலைஸ் பண்ற விவகாரத்தை பக்காவா முடிச்சிருவாங்க அப்படிங்கிறத இப்ப உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. இனி குடுக்கும்போது 4 தடவை யோசிப்பாங்க. 4 தடவை யோசிச்சு மாட்டேன்னு சொல்றதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. இப்ப பாகிஸ்தான் என்ன பண்ணும் அப்படிங்கிறதான். வழக்கம் போல காலில் விழுந்து கதறும். ஆனா புத்தி வருமா அப்படின்னு கேட்டா பாகிஸ்தானுக்கு புத்தி வராது. எப்படி எதிர்பாராம இந்த தீபாவளி அவனுங்களுக்கு கூடுதல் பரிசா அளிச்சோம். அதே மாதிரி இன்னொரு தீபாவளி பரிசா அறிவிச்சு 5ஆ வெடிக்க வச்சிட வேண்டியதான் எது பாகிஸ்தானும். அப்ப மட்டும்தான் நமக்கு மட்டும் கிடையாது. ஒட்டுமொத்த உலகத்துக்கும் ஒரு சேஃப் ஜோனு. அன்னை அமெரிக்காவுக்கும் ஒரு சேஃப் ஜோனு. காரணம் பட்டத்து இளவரசர் அமெரிக்காவுக்கு போக வேண்டிய டைரக்ஷனை விட்டுட்டு, பாகிஸ்தானை நீ எங்க ஊருக்கு வா அப்படின்னு சொல்லி ஒரு டீலை போட்டார்ல. அந்த மாதிரி வேடிக்கையெல்லாம் நடக்கக்கூடாது அப்படின்னா, அமெரிக்காவும் புரிஞ்சுக்கிட்டு இந்தியாவுக்கு வேற பக்கம் செக்க கூட காட்டிக்கலாம். இல்லை ஒரு 30 வருஷத்துக்கு இந்தியாவை அவுட் ஆஃப் ஃபோக்கஸில் கூட வச்சுக்கலாம். பாகிஸ்தானை முடிச்சு விடுவோன்னு முடிவெடுத்தாங்க அப்படின்னா, அமெரிக்கா பல அசிங்கம் பட்டிருக்காங்க. ஆப்கானிஸ்தான், வியட்நாமு சொல்லிக்கிட்டே போக வேண்டியதுதான். அந்த பட்டியலில் பாகிஸ்தான் வராம தவிர்க்கலாம். ஆனா இவனுங்களை பொறுத்த வரையும் இவனுங்களோட சிந்தனை அப்படிங்கிறது குறிப்பா இந்த ஆசிய பகுதியில பாகிஸ்தான் விவகாரத்துல படு மோசம், படு முட்டாள்தனமான சிந்தனை தான் ரொம்ப காலமாவே பட்டுக்கிட்டு இருக்காங்க. அதனால எப்ப இந்த பயிலை குத்தி வரும்லாம் நம்ம காத்துக்கிட்டு இருக்க முடியாது. இந்தியா இன்னொரு தீபாவளியா பாகிஸ்தானுக்குள்ள செய்யும் அந்த சம்பவம் அப்படிங்கிறது பாகிஸ்தானை சுமூகமா நிரந்தர தலைவலியிலிருந்து தூக்கி வீசப்படும் அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை.